Dear students, all of you, good morning. Today we are going to discuss about the topic transcription in prokaryotes. இப்போ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியட்ஸ் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ ப்ரோகேரியட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ்ங்கிறது டைரக்டாக சிந்தசிஸ் ஆகிடும். தெர் இஸ் நோ அது டஸ் நாட் ரெக்வயர் எனி போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ். ஸோ டைரக்டாக சிந்தசிஸ் ஆகிடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் யூகேரியட்ஸில் வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ் நடக்கும். அதாவது கேப்பிங், அதுக்கு டெய்லிங், ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியட்ஸில் பாக்டீரியாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அக்கர்ஸ் இன் த சைட்டோபிளாசம். ரெண்டுமே சைட்டோபிளாஸ்லேயே நடந்துடும். பிகாஸ் தர் இஸ் நோ நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோசால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்ஸு அங்கே செப்பரேஷன், அந்த செப்பரேஷன் இல்லாதால என்ன செஞ்சிடும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்லேயே அது நடந்துடும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஃபர்ஸ்ட். டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்டு அதுக்கு அடுத்தது ப்ராசஸிங் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ உடைய டைப்பை ஒரு வாட்டி அந்த டைட்டில் ஒரு வாட்டி பார்த்தலாம். டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். there are 3 types of RNAs. first one is வந்து பார்த்தீங்கன்னா என்னது mRNA, second one is rRNA, third one is tRNA. so 3 types of RNA. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். ரிபோசோமல் ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஓகே. ஸோ எம்ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் ஸோ mRNA 5% of total RNA in cell. அப்போ 5% ஆக்குபை பண்ணியிருக்கு டோட்டல் செல்லில். rRNA 80%. tRNA டோட்டல் செல்லில் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா ஒரு 15%. ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2 என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா mRNA திஸ் இஸ் த லாங்கஸ்ட் RNA when we compare with other tools. But the smaller RNA, this is smaller RNA, tRNA is smallest RNA, very smallest RNA, tRNA. Okay, next point number 3. mRNA provide templates. It acts as template. It acts as template and carries, second point, carries genetic information provided by DNA. So mRNA it act as template. எங்க சார் டியூரிங் த டிரான்ஸ்லேஷன் mRNA டெம்ப்ளேட்டா ஆக்ட் ஆகும். ஏன்னா இதுல இருந்து கோடான்ஸை வந்து ரீட் பண்ணி தான் tRNA என்ன செய்யும், சைட்டோபிளாசம் ஸ்கேட்டர்டு சைட்டோபிளாஸ்ல இருந்து அமினோ ஆசிட்ஸை வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு வரும். சரி, ஓகே. கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்
ப்ரொவைடட் பை டிஎன்ஏ. டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து தான் இந்த எம்ஆர்என்ஏ என்ன செய்யுது, சிந்தசிஸ் ஆகுது. ஸோ அதனுடைய ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் தான் கேரி பண்ணி எடுத்துட்டு வருது. அதை சொல்றதா இந்த பாயிண்ட். சரி, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏ வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் அண்ட் கேட்டலிட்டிக் ரோல். During translation. ஸோ இது என்ன செய்யுது, டூரிங் த டிரான்ஸ்லேஷன் இந்த நமக்கு தெரியும் அந்த ரைபோசோமுடைய லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட்ஸ்லாம் நமக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிளஸ் கேட்டலிட்டிக் ரோல், அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை நடக்கக்கூடியதுக்கு வந்து இது ஒரு கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், விநியோகியாக செயல்படக்கூடியதாக இருக்கும் டூரிங் த டிரான்ஸ்லேஷன். டிஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a soluble RNA or adapter molecule. It carries amino acid. Amino acids and read genetic codes. So tRNA பொறுத்த வரைக்கும் it is also called soluble RNA adapter molecules. It is a vehicle-ஆ செயல்படக்கூடியது. ஏன்னா லிசன், அதாவது சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டர்டு அமினோ ஆசிட்ஸ் இந்த சைட்டோபிளாஸ்ட்ல இருந்து அதை என்ன செய்யும், சிதறி கிடக்கிற அமினோ ஆசிட்ஸை வந்து பார்த்தோன்னா அதை கேரி பண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய வெஹிக்கிளா இருக்கக்கூடியது இந்த டிஆர்என்ஏ தான். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இட் கேரிஸ் அமினோ ஆசிட் கேரி பண்ணுது அண்ட் ரீட் ஜெனடிக் கோடு. எந்த ஜெனடிக் கோடு ரீட் பண்ணுது, எம்ஆர்என்ஏவில் இருக்கிற ஜெனடிக் ட்ரிப்ளெட் கோட்ஸை ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏ. இந்த டிஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் எல். இதனுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளவர் லீஃப் மாடல், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் so this is the types of RNA. These 3 RNAs வந்து பார்த்தீங்கன்னா needed to synthesis protein in a cell. ஒரு செல்லுக்குள்ள புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும்னா இந்த 3 RNAs வந்து பார்த்தீங்கன்னா it is very very essential. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஆரம்ப கட்டத்தில் நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ். ஸோ ப்ரோகேரியாட்ஸ்ல எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது சார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வித் டயக்ராமோட. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோகேரியாட்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். Three dash, 5 dash. This is the red color தான் templating. Template ஸ்டாண்டா ஆக்ட் ஆக போகுது. 3 dash. Yeah, this is the process is initiation சொல்லிடலாம் நம்ம. Initiation பொறுத்த வரைக்கும் reason this is the template area. Sigma factor.
ஸோ RNA பாலிமரேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிக்மா ஃபேக்டர், promoter region, promoter region. Next same 3 dash 5 dash. Polymerase, இங்கே sigma factor, 4 enzymes. So alpha, beta, beta dash, omega. This is the core enzyme subunit of RNA polymerase. Third, termination, elongation process. Elongation. Next, termination. So same rho factor, termination. Rho factor, RNA polymerase, fully synthesized mRNA, 5 dash to 3 dash. Transcription in prokaryotes. Okay. First, there are 3 steps involved in the transcription in prokaryotes. Prokaryotes bacteria transcription நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 steps தான் இன்வால்வ் ஆகுது. 3 steps வந்து பாத்தீங்கன்னா catalyzed by only one enzyme. இந்த மூணு இப்ப initiation, elongation, termination, these 3 processes, 3 stepsமே ஒரே ஒரு enzyme தான் catalyze பண்ணுது. That enzyme is called DNA dependent RNA polymerase. DNA dependent. Why this name DNA dependent RNA polymerase? Listen, this is a red color வரது வந்து பார்த்தனா ஒரு template strand of DNA. இந்த template strand of DNA வில் இருந்து
RNA இது எலாங்கேஷன், டெர்மினேஷன்ல RNA சிந்தசிஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுடைய காம்ப்ளிமெண்டாரிட்டி ஸ்டாண்ட் ஆஃப் RNA ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அதை ஃபார்ம் பண்றது ஒரு DNA ஸ்டாண்டை டிபெண்ட் பண்ணி RNA சிந்தசிஸ், ஒரு DNA ஸ்டாண்டை டிபெண்ட் பண்ணி RNA சிந்தசிஸ், mRNA சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குது இல்லையா? அதனால தான் இது DNA டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் தான். இந்த 3 ஸ்டெப்ஸுக்கும் ஒரே என்சைம் RNA பாலிமரேஸ் என்சைம் தான். சரி, ஓகே. அந்த RNA பாலிமரேஸ் என்சைம் நம்ம வந்து ஒரு வாட்டி சைட்லயும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் RNA பாலிமரேஸ். RNA polymerase வந்து பார்த்தீங்கன்னா this is the subunit of RNA polymerase பார்த்தீங்க அப்படின்னா கோர் என்சைம் சொல்லுவோம். கோர் என்சைம்ஸ் என்ன சார் இருக்கு? கோர் என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 2 ஆல்பா, பீட்டா, பீட்டா டேஷ் அண்ட் ஃபைனலி ஒமேகா. So this is the core enzymes. Next இதுவும் கூட அண்ட் சிக்மா ஃபேக்டர், சிக்மா ஃபேக்டர் சேர்ந்தா இந்த ஹோல் செட்டப்புக்கு பேர் வந்து ஓலோ என்சைம். So RNA polymerase is called holo enzymes because இது வந்து பார்த்தீங்கன்னா it consists of core enzyme and sigma factor also. ஓகே, அப்ப சார் what is the role of core enzyme சார் and sigma factor ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிசன் இதுல அதுக்கு அடுத்தது நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் இதுல என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று பாயிண்ட் நம்பர் 1 இனிஷியேஷன், 2 elongation, 3rd one is termination. இது மூணு டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த கான்செப்ட் ஓவர். பாயிண்ட் நம்பர் 1 சார், வாட் இஸ் இனிஷியேஷன் சார்? இனிஷியேஷன்னா எப்படி சார் நடக்குது, இனிஷியேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லிசன் கவனிச்சு பாருங்க. அதாவது இனிஷியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோட்டார் ரீஜன் ஆஃப் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் டிஎன்ஏவில் RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகணும். ஸோ அந்த RNA பாலிமரேஸ் பைண்ட் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்மா ஃபேக்டர். So RNA polymerase bind to the promoter region of DNA, promoter region with the help of sigma factor. அப்ப sigma factor இல்லாம போய் ப்ராப்பரா promoter regionல RNA polymerase டக்குன்னு பைண்ட் ஆக முடியாது. அப்ப sigma factor பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது போய் promoter regionல பைண்ட் ஆக முடியும். The process initiate or begins transcription. அப்ப transcription என்ன செய்யுது? இனிஷியேட் ஆகுது, அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது இனிஷியேட். அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ் அப்புறம் என்ன செய்யுது? DNA டபுள் ஹெலிக்ஸ் மாடலை வந்து பார்த்தோன்னா அன்வைண்டிங் பண்ணிட்டு RNA பாலிமரேஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? இனிஷியேட் பண்ணுது. அதாவது வந்து mRNA சிந்தசிஸ் பண்றதுக்கு இனிஷியேட் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 1, திஸ் இஸ் த இனிஷியேஷன். elongation. So what is elongation sir? After initiation released sigma factor. Now listen, sigma factor after initiation ஆன உடனே சார் elongationல அப்படி elongation ஆயிட்டு கூடவே போகுமா, டிராவல் ஆகுமா? கிடையாது. என்ன செய்யும்? the sigma factors வந்து பார்த்தோன்னா after initiation release ஆயிடுச்சு only core enzymes, the core enzymes of 2 alpha, beta, beta dash, omega. These enzymes, this is the subunit of RNA polymerase. RNA polymerase உடைய subunits, core enzymes. These core enzymes catalyzing the process of elongation. அப்போ elongation process RNA polymerase இருக்கிற subunit ஆன இந்த core enzymes தான் elongation process செய்யுது. mRNA synthesis ஆகிட்டே இருக்கு. Steps 2. இது steps 2. Steps 3. Termination. இங்க பார்த்து நம்ம அதாவது சிக்மா ஃபேக்டர் வந்து இனிஷியேஷன் ஃபேக்டர். அதே சேம் டைம்
ரோ ஃபேக்டர், டெர்மினேஷன் ஃபேக்டர். எங்க ரோ ஃபேக்டர் வருதோ அங்க இந்த என்டையர் ப்ராசஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிட்டு mRNA வந்து சிந்தசிஸ் ஆனதை டெர்மினேட் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா the RNA polymerase, when the RNA polymerase bind to the ரோ ஃபேக்டர், RNA polymeraseல ரோ ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆகும்போது ரோ ஃபேக்டர் எங்க இருக்கோ அங்க என்டையர் ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணி mRNA செப்பரேட் ஆயிடும். திஸ் இஸ் த ஸ்டெப் 3. சரி, ஓகே சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு செட் ஆஃப். இப்போ சிக்மா ஃபேக்டர் என்னன்னு தெரியும். திஸ் இஸ் த இனிஷியேஷன் ஃபேக்டர் ஆர் இனிஷியேட்டர். ஒரு என்சைம்ஸ் உடைய ரோல் தெரியும். எலாங்கேஷன் இன்வால்வ்ஸ் எலாங்கேஷன் ப்ராசஸ். நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட். வாட் இஸ் நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் சார்? இட் இஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்ட் அஸ் சப்ஸ்ட்ரேட் பா. இது என்ன செய்யுது? சப்ஸ்ட்ரேட். Provide substrate. சார் வாட் இஸ் சப்ஸ்ட்ரேட் சார்? என்ன சார் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிசன் சொல்றேன் பாருங்க. ஏடிபி, ஜிடிபி, சிடிபி அண்ட் யூடிபி அப்படின்ற சப்ஸ்ட்ரேட். சார் வாட் இஸ் ஏடிபி? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். குவானோசின், சைட்டிடின், யூரிடின், triphosphates. So this is the substrate. அப்போ நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ங்கிறது ப்ரொவைட் சப்ஸ்ட்ரேட் சொல்ல முடியும். அப்போ வாட் ஆர் த சப்ஸ்ட்ரேட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி, ஜிடிபி, சிடிபி அண்ட் யூடிபி. அடினோசின் ட்ரைபாஸ்பேட், குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அண்ட் சைட்டிடின் ட்ரைபாஸ்பேட், யூரிடின் ட்ரைபாஸ்பேட்ஸ். These are RNA building blocks. ஸோ ஆர்என்ஏ பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்ஸ் ப்ரொவைடட் பை நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட். அப்போ லிசன், ஒரு பில்டிங்க்கு எப்படி நம்ம செங்கல் முக்கியமோ அந்த மாதிரி ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிட்டு போகிறதுக்கு இந்த சப்ஸ்ட்ரேட்ஸ் வெரி எசென்சியல். ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட் ப்ரொவைட் பண்ணுறது நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ஸ் தான் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அது இல்லாமல் நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் ஆல்சோ ப்ரொவைட் எனர்ஜி. ட்ரைபாஸ்பேட்ஸ் 3 பாஸ்பேட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா when the joining of RNA ஓட ஜாயின் பண்ணும்போது 2 பாஸ்பேட்ஸ் ரிலீஸ் ஆகிடும். அந்த 2 பாஸ்பேட் ரிலீஸ் ஆகிட்டு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும்போது அடுத்தடுத்த பாலிமரைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட்ஸ். சரி, ஓகே சார். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சார் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன். இந்த ஸ்டெப்ஸ்ல இனிஷியேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். கேட்டலைஸ்டு இனிஷியேஷன் ப்ராசஸ் கேட்டலைஸ்டு பை initiation process catalyzed sigma factor. Okay, sigma factor also called initiation factor. அதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, RNA polymerase bind to promoter region with help of sigma factor. அப்ப sigma factor உதவி இல்லாம RNA பாலிமரேஸால டிஎன்ஏ உடைய ப்ரொமோட்டர் ரீஜன்ல பைண்ட் ஆக முடியாது. டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆஃப் ப்ரொமோட்டர் ரீஜன்ல பைண்ட் ஆக முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். வாட் இஸ் த ஸ்டெப்ஸ்? அனதர் ஸ்டெப் ஆஃப் எலாங்கேஷன் ப்ராசஸ் சார். எலாங்கேஷன் பொறுத்த வரைக்கும் லிசன், எலாங்கேஷன் the process catalyzing by RNA polymerase
கோர் என்சைம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எலாங்கேஷன் ப்ராசஸ் கேட்டலைஸ்டு பை ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஆர்என்ஏ பாலிமரேஸ் உடைய கோர் என்சைம்ஸ் என்ன? வாட் ஆர் த கோர் என்சைம்ஸ்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் பாருங்க. ஆல்பா, ஆல்பா 2 ஆல்பா, பீட்டா, பீட்டா டேஷ், ஒமேகா. திஸ் இஸ் த கோர் என்சைம்ஸ். அப்போ எலாங்கேஷன் ப்ராசஸ் செய்யறது இந்த கோர் என்சைம்ஸ் தான். இதெல்லாம் அடிஷனலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. அப்போ the process catalyzed by RNA polymerase கோர் என்சைம். கோர் என்சைம்னா உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டெர்மினேஷன் ப்ராசஸ். Termination catalyzed by it is catalyzed by Rho factor. So அப்ப termination process எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா termination process நடக்குதுன்னா, when the Rho factor attached to the RNA polymerase region ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம்ல வந்து ரோ ஃபேக்டர் வந்து அட்டாச் ஆகுதோ அங்க டெர்மினேஷன் ப்ராசஸ் நடந்துரும். என்டையர் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிட்டு என்ன செய்யும் அப்படின்னா mRNA செப்பரேட்டா நமக்கு கிடைச்சிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இங்க நம்ம இந்த ஓவரால் கான்செப்டுடைய கன்க்ளூஷன் என்ன சார் சொல்ல வருது? சாரி, டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியாட்ஸ் only 3 conclusions. என்ன சார் அப்படின்னா, mRNA the synthesis ஆன mRNA பார்த்தீங்கன்னா does not require any process become active. இது ஆக்டிவ் ஆகிறதுக்கு எனி போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அந்த நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகரியாட்ஸில் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸ் நடக்கும். ஏன் சொன்னா கேப்பிங், டெய்லிங், ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டைரக்ட்லி mRNA சிந்தசிஸ் நடந்துருது. பாயிண்ட் நம்பர் 1 கன்க்ளூஷன்ல. பாயிண்ட் நம்பர் 2, transcription translation occurs in the cytoplasm. Transcription translation occurs in the cytoplasm in prokaryotes. ஏன் சார்? there is no separation of cytosol and nucleus. நியூக்ளியஸும் சைட்டோசாலும் செப்பரேஷன் இல்லாதால இது ரெண்டுமே எங்க சார் நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாஸ்ட்ல நடந்துரும். ஆனா அதுவே அங்க நம்ம யூகரியாட்ஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் நியூக்ளியஸ், டிரான்ஸ்லேஷன் இன் அக்கர்ஸ் இன் த சைட்டோபிளாசம் அங்க பொறுத்த வரைக்கும் யூகரியாட்ஸ்ல. சரி, ஓகே. பாயிண்ட் நம்பர் 3 கன்க்ளூஷன் என்ன சார் அப்படின்னா, லிசன், டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கப்புல்டு இன் பாக்டீரியா. என்ன சார் கப்புல்டு இன் பாக்டீரியா அப்படின்னா, லிசன், இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே the transcription during the transcription process translation also initiated. ஸோ அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இங்கே இனிஷியேட் ஆகிட்டு எலாங்கேஷன் ப்ராசஸ் டியூரிங் எலாங்கேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது அது சைடு பை சைடு டிரான்ஸ்லேஷன் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகிடும், இனிஷியேட் ஆகிடும். தட்ஸ் வை வி கால்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தோன்னா கப்புல்டு இன் பாக்டீரியான்னு சொல்றாங்க. ரெண்டுமே அடுத்தடுத்து நடந்துரும். ஏன்னா இங்கே அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே சைட்டோபிளாஸ்ல தான் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ த நியூலி சிந்தசிஸ்டு mRNA இஸ் கால்டு வந்து நேசன்ட் RNAன்னு சொல்லுவாங்க. ஸோ நியூலி சிந்தசிஸ்டு நேசன்ட் RNA கட் ஆகிடும் ஆஃப்டர் வந்து பார்த்தோன்னா ரோ ஃபேக்டர் அந்த ஒன்று. ஸோ இதுதான் என்டையர் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியாட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.